ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம இந்த மாரி ஒரு சன்ஃப்ளவர் பொக்கே பேக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாரி ஒரு பேக் பேஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நான் விசிஆர் யான் அதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது 8 லைன் யானு. ஸோ நான் இந் இந் அந்த யான் இந்த மாரி திக்கா இருக்கும். ஸோ நான் டபுள் நீட் 2 ஆ ஆ த்ரெட் அட் எ டைம்ல கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தேவைப்பட்டுச்சு. இது காட்டன் யான் தான். எனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம டபுள் யான் யூஸ் பண்ணும்போது, இவங்களோட பேஸ் இன்னும் நல்லா திக்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, நம்ம பேஸ்ல எவ்வளோ செயின்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ உங்களோட பேஸ் செயின் நீங்க எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி கன்டினியூவா போட்டுக்கோங்க. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின். ஸோ இது நான் இதில ஒரு 25 செயின் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அத நான் கரெக்ட்டா 25 செயின் அளவுக்கு பேஸ் செயின் நான் எண்ட் வரைக்கும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதில எல்லா இடத்துலயுமே டபுள் குரோஷே மாரி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க சிங்கிள் குரோஷேகளுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல ஹாஃப் டபுள் குரோஷேலயும் ட்ரை பண்ணலாம். எதுல ட்ரை பண்ணாலும் பேட்டர்ன் இதுதான். ஆனா நீங்க அ கரெக்ட்டா ஆ ஒரே மாரி பேட்டர்னும் கவுண்ட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான இதுவும் வராது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த இன்கிரிமெண்டல் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ சர்க்கிள்க்கு. அதே மாரி தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட 25 செயின்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் ரோஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செயின் தேவைப்படுதுனாலும் நீங்க போட்டுக்கலாம். அதாவது 30 செயின்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு நான் 2 எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இப்படியே இந்த ஹாஃப் டபுள் குரோஷேவ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எண்ட் வரைக்கும் நான் கன்டின்யூ பண்ணணும். ஸோ எண்ட் செயின் வரைக்கும் இதே ஹாஃப் டபுள் குரோஷேவே கன்டின்யூ பண்ணணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல டபுள் குரோஷே. சாரி, நாட் ஹாஃப் டபுள் குரோஷே, இட்ஸ் அ டபுள் குரோஷே. ஓகே. டிசி செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம எண்ட் வரைக்கும் இதே தான் நம்ம போட போறோம். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ நீங்க பேக்கோட பேஸ்லயே இது மாரி பண்ணும்போது, உங்களுக்கு பேக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பேக் பேஸ்ல பண்ணீங்கன்னா, சின்ன சின்ன ஹோல்ஸ் சம்டைம்ஸ் தெரியும் இல்லையா? அந்த மாரி இல்லாம, இது அழகா எண்ட் வரைக்கும் ஒரே பேட்டர்ன்லயே வரும். அந்த மாரி. ஸோ ஓகே. ஸோ இந்த மாரி நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய லாஸ்ட் செயினு. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் செயின்ல நான் விட்டுட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் செயின்ல நான் 5 செயின்ஸ் போட போறேன். அதாவது சேம் ஹோல்லேயே நான் 5. ஸோ அங்க எனக்கு ஒரு செமி சர்க்கிளா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். அதாவது சர்க்கிள்லேயே பாதி. அந்த மாதிரி ஃபார்ம் ஆனா தான் என்னால நெக்ஸ்ட் ரோல அந்த அந்த நம்ம அந்த ஓவல் ஷேப் கரெக்ட்டா கொண்டு வர முடியும். அதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் செயின் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹோல்குள்ள விடும்போது டஃப்பா தான் இருக்கும். திஸ் இஸ் 3rd செயின். ஓகே. நாட் அ செயின். 3rd டபுள் குரோஷே. ஓகே. Then this is 4th one. And 4th one, and this is 5th one. அந்த இதுக்குள்ளாரே. ஸோ 5 செயின்ஸ் போட்டுட்டு நீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அழகா செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியும். ஸோ அதுதான். ஸோ 5 செயின்ஸ் நான் டபுள் குரோஷே போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு, நான் இப்போ நெக்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா? அதாவது ஆப்போசிட் சைடுல உள்ள நெக்ஸ்ட் செயின். ஆப்போசிட் சைடுல உள்ள நெக்ஸ்ட் செயின். ஸோ அது உள்ளார நான் ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷே போடுறேன். அதே மாதிரியே நீங்க எண்ட் வரைக்கும் கொண்டு போய் டபுள் குரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். இதுதான். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரோ ஃபார்ம் ஆயிருக்கும். சின்னதா உங்களுக்கு ஒரு பேஸு. நீங்க நார்மலா ஏதாவது பேக் செய்யும்போது கெஸ் செட் அப்படி சொல்லுவாங்க. அத பேஸ்ல சம் குரோஷே டெர்ம்ல.
அதில வந்து இந்த மாரி ஃபார்ம் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ட் வரைக்கும் அழகா ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ, இப்ப நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டுல செமி சர்க்கிள் போடணும் இல்லையா? லாஸ்ட் செயினுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம அந்த 2 செயின் போட்டோம் இல்லையா? அந்த 2 செயினுக்குள்ளார, அதாவது நம்ம எக்ஸ்டென்ஷன் செயினுன்னு போட்டோம் இல்லையா? அது உள்ளார விட்டு, நீங்க இந்த மாதிரி 5 டபுள் குரோஷே அந்த இடத்துல வந்து ஒரே செயினுக்குள்ளார 5 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா? அதே மாரி இந்த லூப்க்குள்ளார நீங்க 5 டபுள் குரோஷே போடணும். ஸோ, இதுதான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல செமி சர்க்கிள் பேட்டர்ன் வந்து அழகா ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? 3 செயின்ஸ் போட்டாச்சு. நவ் இட்ஸ் a 4th செயின். தென் இட்ஸ் a 5th செயின். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அ அந்த 5 செயின்ஸ் போட்டு இப்படி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு செமி சர்க்கிள் அழகா ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் செயினோட இதுல போட்டு, ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் மாரி போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரோ வந்து நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆனது தெரியும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ரோ கிடைச்சிரும். ஸோ, இப்போ வந்து நம்ம வந்து 2ண்ட் ரோ வந்து போடப் போறோம். ஸோ, இப்போ நான் அகெயின் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, 2 எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுக்கிறோம். தென் அகெயின் இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டு வரோம். எண்ட் வரைக்கும் சேம் அதே தான். நம்ம எண்டுக்கு போம்போது அந்த 5 செயின்ஸ் ஒரே ஹோல்ல போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பேட்டர்ன் சேஞ்ச். அதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பேட்டர்ன் சேஞ்சும் கிடையாது. சேம் இதே மாரியே தான். ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் டபுள் குரோஷேவ நம்ம இப்போ வந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லா போட்டுட்டு வந்துடணும். போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எண்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு போறோம் அப்படின்னா, அங்க வந்து நம்மகிட்ட 5 செயின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு 5 செயின்ஸ்க்கும் நம்மளோட பேட்டர்ன் வந்து 2 டபுள் க்ரோஷே போடுறது. ஓகேவா? ஸோ இதே மாரியே நான் எண்ட் வரைக்கும் போட்டுட்டு வரேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த 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 லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, அந்த 5 செயின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 செயினுக்கு வரும். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 5 செயின் இது. ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் 5 செயின்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு செயினுக்கும் 2, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2, 2 ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ அப்பதான் என்னுடைய அந்த அ பேஸ வந்து அழகா அந்த சர்க்கிள நான் கவர் அப் பண்ணி எண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் வரும்போது, அழகா எப்படி வந்து பெருசாகுது சர்க்கிள் அப்படிங்கிறதுக்கு வந்து இதான் அந்த சீக்ரெட். ஸோ இப்போ வந்து இதே இதே மாரி தான் நீங்க சர்க்கிள்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது, ரோ 1லேருந்து ரோ 2 போகும்போது, ஃபர்ஸ்ட் ரோ 2, 2 போடுவோம். தென் செகண்ட் ரோ 1, 2, 1, 2ன்னு போடுவோம். தென் தேர்ட் ரோ 1, 1, 2, 1, 1, 2 அந்த 2ங்கிற இடம் எல்லாமே நம்மளோட இன்க்ரீஸ மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு 5 இதுலயும் ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2, 2 டபுள் குரோஷே போட்டுட்டோம். ஓகேவா? இத முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஆப்போசிட் சைடு வரும் இல்லையா? ஆப்போசிட் சைடு வரும்போது எகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 5க்கு முடிச்சாச்சா? இப்போ நம்மளோட நார்மலா நம்மளோட செயின் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுல ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் ஆ டபுள் குரோஷே போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாரி அழகா ஃபார்ம் ஆகி வந்துரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேஸு. ஸோ இது வந்து இந்த மாரியே அழகா உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா செயின்ஸும் போடலனா தான் அந்த பேஸ் வந்து முன்ன பின்ன இழுக்காம இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் சைட்ல நம்ம வந்து ஃபுல்லா ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டே வரப்போறோம் எண்ட் வரைக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டோமா, இப்ப இங்கேயும் அதே மாரி தான். அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2, 2 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா? அதே மாதிரியே இந்த சைட்லயும் ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2, 2 டபுள் குரோஷே போட்டு, நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின்ல போய் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல போயிட்டு அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 25 போட்டோம்னா, ஸோ போத் 25, 25, 50 ஸோ ஒவ்வொரு 5க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 10, 10 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 70 செயின்ஸ் வரும் செகண்ட் ரோல. ஸோ இத நீங்க கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த கவுண்டிங்க்காக தான் இத சொல்றேன். ஃபர்ஸ்ட் போடும்போது 25, 25, 50 தென் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 நம்ம வந்து டோட்டலி 60 வரும். செகண்ட் வரும்போது 70 ஆகும். அந்த மாரி. ஓகேவா? ஸோ 70 ஆ தென் அடுத்த இதுக்கு போகும்போது 25, 25 இந்த 10ல 10க்கு 15 இந்த பக்கம் ஒரு 10க்கு 15 அப்படிதான் வரும். ஸோ 15, 15 இன்கிரீஸ் அப்படின்னா, 50 + 30 80. 60, 70, 80, 90 அப்படிதான் இன்கிரீஸ் ஆகும்.
ஸோ அதுதான் வந்து நம்ம கிளியரா செயின் கவுண்ட் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த 2 விட்டுடணும். விட்டுட்டு இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளார இப்படி அழகா விட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகா ஒரு ரவுண்ட் ஆஃப் பேஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு 2 ரோ அழகா ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இப்போ என்னோட 3rd ரோ போட போறேன். பட் 3rd ரோ வந்து டபுள் குரோஷேல போட்டா எனக்கு ரொம்ப பெருசா போயிடும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 3rd ரோ மட்டும் நான் ஹாஃப் டபுள் குரோஷேல போடுறேன். பட் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். ஸோ நான் வந்து வேணும்னா சிங்கிள் குரோஷேல கூட போட்டிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஹாஃப் டபுள் குரோஷே இருந்தா அந்த பேக்கோட பேஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் 3rd ரவுண்ட வந்து ஹாஃப் டபுள் குரோஷேல போடுறேன். ஸோ நீங்க வந்து உங்க உங்க விருப்பம் தான். நீங்க ஹாஃப் டபுள் குரோஷேலயே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சேம் நம்ம எப்போதும் போடுறது மாரியே டபுள் குரோஷேலயே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் போயிடணும். இப்போ வந்து எண்டுல அந்த நம்மளோட அந்த 10 செயின்ஸ் இருக்கு இல்லையா? அதோட ஸ்டார்ட்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரே ஒரு டபுள் குரோஷே. ஓகேவா? சாரி நாட் டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா? சைஸ டிக்ரீஸ் பண்றதுக்காக நான் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. தென் செகண்ட்ல 2 ஹாஃப் டபுள் குரோஷே. தென் தேர்டுல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. தென் ஃபோர்த்ல 2 ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ 1 2 1 2 அப்படின்னு அந்த 10 செயின்ஸ்லயும் நீங்க போட்டுட்டு வரணும். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரிமெண்டல் பேட்டர்ன். சேம் இன்க்ரிமெண்டல் பேட்டர்னுக்கு தான் நம்ம வந்து சர்க்கிள்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இதுக்கும் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இந்த மாதிரி நீங்க இன்க்ரிமெண்ட் கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேக் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துட்டோ இல்ல வந்து சைஸ் மாறி மாறியோ அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ப்ராப்பரா கிளீனா எண்டு டு எண்டு பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ இதை முடிச்சாச்சா? இப்போ வந்து இந்த இந்த 10 செயின்ஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி போட்டுறணும். 10 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நார்மலா ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷே அப்படின்னு சொல்லி போட வேண்டியதுதான். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸு. வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதே மாதிரி எண்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா? ஆப்போசிட் சைட்லயும் நம்ம அதே மாதிரியே சேம் பேட்டர்ன். அங்க ஒரு 10 செயின்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 10 செயின்ஸ்க்கும் 1 2 1 2 1 2 அப்படிங்கிற இன்க்ரிமெண்டல் ஸ்டேட்லயே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஸோ முடிச்சுட்டு நம்ம அதே மாதிரியே ஸ்டார்டிங்ல கொண்டு போய் எண்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பேக் பேஸ் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் இதோட டாப் எப்படி பண்றது அப்படின்னா நம்ம கன்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஒரு ரோ. ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லையா? இன்னொரு எண்டு. அதே மாதிரி அந்த இன்னொரு எண்டுல நம்ம வந்து 1 2 1 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதையும் போட்டுக்கிறோம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து பேக்கை வந்து ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பேஸ் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் க்ரோஷே. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோ ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. 2 எக்ஸ்டென்ஷன் செயின் தென் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா இந்த இந்த எண்டு வரைக்கும் ஒரு இதுல இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எந்த விதமான எக்ஸ்ட்ரா சேஞ்சுமே இல்லாம எண்டு வரைக்கும் நீங்க கண்டினியூஸா இதே மாதிரியே போட்டா போதும். ஸோ இது நம்மளோட செகண்ட் ரோ. செகண்ட் ரோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பேக்ல வந்து ஒரு ரிப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரிப்ஸ் மாதிரி பண்றது தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 5 க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 5 டபுள் க்ரோஷே. செகண்ட் செயின், தென் தேர்டு, தென் ஃபோர்த்து,
ஓகே. ஸோ 4 செயின் போட்டதுக்கப்புறம் 5த் செயின் என்ன பண்ணுங்கன்னா, அந்த செயின்ல விட்டு எடுக்காம, கீழ அந்த 5த் செயினோட பாடி இருக்கும் இல்லையா? அது உள்ளார விட்டு எடுத்தீங்க அப்டின்னா, இந்த அ இது வந்து நல்லா அழகா ஒரு பாஸ்கெட் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு அழகா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இந்த மாரி அழகா விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எப்பலாம் பண்ணணும்னா, எவ்ரி 5த் செயின் வந்து நம்ம இந்த மாரி பண்ணணும். ஸோ எவ்ரி 5த் செயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மாரி பேட்டர்னா அழகா எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வரும். ஸோ இப்ப அந்த ஒரு செயின விட்டுட்டு, இப்ப அந்த நெக்ஸ்ட் செயின்லேருந்து மறுபடியும் கன்டினியூஸா 4 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. ஸோ 1, 2 தென் 3 நெக்ஸ்ட்டு 4த் ஒன். ஸோ இந்த மாரி 4த் ஒன் போட்டுட்டு, தென் 5த்துக்கு அதே மாதிரியே நீங்க வந்து பாடியில போட்டு எடுத்துக்கோங்க. எங்கேயும் எந்த விதமான எக்ஸ்டென்ஷன் செயினும் கிடையாது. அதே மாதிரியே நீங்க வந்து பாடி ஆஃப் த செயின்ல இந்த மாரி போட்டு எடுத்துக்கிட்டா போதும். உள்ள விட்டாச்சு. போட்டாச்சு. தென் எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த மாரி ரிப்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிடும். இதே மாரியே கன்டினியூஸா போட்டு ஒரு ரோவ முடிச்சுக்கோங்க. அதே மாரியே செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் செயினு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்போதும் போலயே 4 செயின்ஸ் வந்து நார்மலா செயின்லேயே போடுங்க. போட்டதுக்கப்புறம் 5த் செயினு அதே மாதிரியே நம்ம ரிப் மாரி ஃபார்ம் ஆகும்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 3 திஸ் இஸ் த 4த் ஒன். ஓகே. 4த் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்ம 5த் செயின் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு செயின் இருக்கு இல்லையா? அதோட பாடியில நம்ம இந்த மாரி இப்டி போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாரி எடுத்துடணும். இதே மாதிரியே அகெயின் 4 செயினு. ஸோ இப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பேட்டர்னையும் நீங்க வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பாஸ்கெட் எவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இதோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கன்டினியூஸா போட்டுட்டே வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ஃப்ளவருக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அதுக்கான அந்த மிடில் பார்ட் ஃபர்ஸ்ட்டு செஞ்சுக்கிறோம். ஒரு மேஜிக் ரிங் மேக் பண்ணிட்டு, மேஜிக் ரிங்குள்ள இந்த மாதிரி வந்து கன்டினியூஸா சிங்கிள் குரோஷே வந்து போட்டுட்டே வாங்க. ஸோ மேஜிக் ரிங் போடுறது, மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நான் வந்து எவ்வளோ மேஜிக் ரிங்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த சென்டர் பார்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அந்த கவுண்ட் பொறுத்து தான். ஆஸ் ஆஃப் நவ் 4 போட்டிருக்கோம். ஓகே. 4த் மேஜிக் ரிங் தென் நாட் மேஜிக் ரிங் சிங்கிள் குரோஷே 5. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து 6 செயின்ஸ் போட்டுட்டோம். ஸோ டோட்டலா வந்து நம்ம 10 மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாரி 10 போட்டுட்டு, நம்ம அந்த மிடில் பார்ட் டெயில் பார்ட் இருக்குல்ல, அந்த டெயில் பார்ட்ட நல்லா இப்படி கன்டினியூஸா இப்படி புல் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அழகா வரும்.
தென் இப்போ வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு செயின்ல இப்படி உள்ள விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகான ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோ போட போறோம். ஸோ இது வந்து நம்ம ரோ 1 ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு பேஸ் செயின்லயும் 2, 2 டபுள் குரோஷே. ஸோ ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2, 2 டபுள் குரோஷே அப்படிங்கிற கவுண்ட் வச்சுட்டு, நீங்க வந்து அப்படியே இந்த செகண்ட் ரோவ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா போதும். ஸோ இதுல வந்து 2 ரோஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம 2 வேணும் இல்லையா? ஸோ அதே மாரியே கிரீன் கலர்ல ஒண்ணு செஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதோட அந்த ஃப்ளவர் பாட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நான் ப்ரவுன் பாட் மேலேயும், கிரீன் பார்ட் வந்து கீழ இருக்கிற மாதிரியும் நான் வந்து கன்டினியூஸா பண்றேன். ஸோ அதுக்காக இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவர் ஸோ ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டார்ட்டிங் செயின் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் செயினு. தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே. நாட் அ டபுள் குரோஷே. இட் ஷுட் பி அ ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே. ஸோ உள்ள விட்டு ஒரு ஹாஃப் டபுள் டபுள் குரோஷே. தென் நெக்ஸ்ட் செயின்லயே ஒரு டபுள் குரோஷே. தென் ஒரு செயின். ஓகே. தென் அடுத்து ஒரு டபுள் குரோஷே. தென் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே. தென் ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இப்படியே நீங்க கன்டினியூஸா போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் மாரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான். தென் ஹாஃப் டபுள் குரோஷே சொன்னேன் இல்லையா? டபுள் குரோஷே. தென் வந்து கீழ போட்டு கீழ வந்து ஒரு ஆ சிங்கிள் செயின். ஓகேவா? டன். இது முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் செயினு, தென் அகெயின் ஹாஃப் டபுள் குரோஷே, தென் ஒரு செயின், தென் டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, தென் எண்டிங். ஸோ இப்படியே நீங்க கன்டினியூஸா பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு எண்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஸோ இந்த பேட்டர்ன வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இதுல வந்து இவ்ளோ பெட்டல்ஸ்ன்னு இல்ல. நீங்க எவ்ளோ பேஸ் கவுண்ட் குடுத்துருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு பெட்டல்ஸ் வரும்.
இப்போ அந்த மிடில் பார்ட் வந்து நல்லா அ அ பம்ப்டா தெரியறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அது உள்ளார கொஞ்சமா ஸ்டஃபிங் வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட காட்டன் ஃபில்லிங் இருக்கும் இல்லையா? ஃபைபர் ஃபில்ஸ் அதுதான். இத வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூஸா நீங்க அதையே ஃபாலோ பண்ணலாம். இது 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 வைக்கும்போது ஃப்ளவர் நல்லா பஞ்ச்சா தெரியும். அதுக்காக தான். அதாவது கொஞ்சம் பல்ஜா தெரியும். அது பார்க்கறதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் இதே மாரியே நீங்க பெடல் போட்டு ஃபுல்லா எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப நம்ம அடுத்து பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேக்ல மேல அந்த ஃப்ளவர் மேக் பண்றதுக்கு தான். ஸோ இதுக்கு நான் டபுள் யான் எடுத்திருக்கேன். 2 கிரீன் யானு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்குவோம். ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கிட்டு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 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 ரோவ இப்போ ஒரு ஒரு ரோல அழகா அந்த நாட்ட போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு சிங்கிள் செயின் ஃபார்ம் ஆகுதா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, 2 செயின் போட்டு 2 செயின் தள்ளி நம்ம உள்ள விட்டு எடுக்கிறோம். அதுதான். ஓகே. தென் எகெயின் நீங்க அதே மாரியே ஒரு 2 செயின் போட்டு, நீங்க வந்து 2 ரோ தள்ளி விட்டு எடுக்கணும். இதே மாரியே நீங்க எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவேமே போட்டு கிளீனா எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்கில கொண்டு வந்து நம்ம எப்போதும் போட்டது மாரியே போட்டு அழகா முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட் ரோ நம்ம போட போறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ நம்மளோட பார்ட் என்ன அப்டின்னா, லீஃப் மேக் பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் 1 ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது 2த்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கணும். நீங்க 5 செயின் போட்டீங்கன்னா, எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பேக்கோட அந்த ரிப்போட மிடில் பார்ட். ஒரு ரோ வருது இல்லையா? நம்ம லைன் மாதிரி அந்த லைனோட மிடில் பார்ட்க்கு வந்துடுவீங்க. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 செயின்ஸ் நீங்க மேக் பண்ணி இந்த மாரி மிடில் பார்ட்க்கு வந்துருங்க. மிடில் பார்ட்க்கு வந்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 5 செயின்ஸ் போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அந்த ரோ இருக்கு இல்லையா? அந்த ரோவோட நியர்பை செயின் இதுதான் ரோனா, இதோட நியர்பை செயினுக்குள்ளார விட்டு,
நீங்க வந்து ஒரு சிங்கிள் குரோஷே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா ஒரு மாரி ஒரு கர்வ் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கர்வ்க்குள்ள தான் நம்ம வந்து இந்த மாரி லீஃப வந்து மேக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி கர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் குரோஷே. இதில மொத்தம் நம்ம வந்து 7 செயின்ஸ் போடுவோம். ஸோ அடுத்து வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே சாரி 2 ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். தென் அதுக்கப்புறம் 2 டபுள் குரோஷே போடணும். ஓகே. இது வந்து 2 டபுள் குரோஷே. அதுக்கப்புறம் 2 ஹாஃப் டபுள் குரோஷே மறுபடியும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. போட்டீங்க இந்த எண்ட் வரைக்கும் முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா ஒரு லீஃப் மாதிரி, ஒரு சைடு ஒரு லீஃப் மாதிரி அழகா ஃபார்ம் ஆயிடும். ஸோ முடிஞ்சிடுச்சா? இந்த லீஃப் வந்து ஒவ்வொரு ரிப்ஸ் கிட்டயும் உங்களுக்கு வந்து 2, 2 அ அ லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் முடிச்சுட்டோம். இப்ப அடுத்து செகண்ட் லீஃப் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, அகெயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் லீஃப் மாரி அழகா இருக்கா? ஸோ செகண்ட் லீஃப்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாரியே இன்னொரு 5 செயின் போடுறோம். ஓகேவா? 5 செயின் போட்டுட்டு, இப்ப இந்த இது இருக்கு இல்லையா? இந்த ரிப் இருக்கு இல்லையா? இந்த ரிப்போட இந்த பக்கம் செயின் இருக்கு இல்லையா? அந்த செயினுக்குள்ளார விட்டு, நீங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா ஒரு கர்வ் மாரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கர்வ்க்குள்ளார அதே மாதிரி 7 செயின். ஒரு சிங்கிள் செயின், 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, தென் அகெயின் 2 ஹாஃப் டபுள் குரோஷே, தென் ஒரு சிங்கிள் செயின் போட்டு அழகா நீங்க டோட்டலா 8 செயின்ஸ் வரும். சாரி 7 சொல்லிட்டேன். 8 வரும். ஸோ அந்த லாஸ்ட் செயின வந்து நம்ம கொண்டு போய் மேல வச்சு கனெக்ட் பண்ணுவோம். இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 2 லீஃப்லயுமே நீங்க கரெக்ட்டா போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு ரிப்க்கு நடுவுல 2 செயின் இருக்கிற மாதிரி அழகா ஃபார்ம் ஆகும். இதுக்கு நடுவுல தான் நம்ம வந்து ஒவ்வொரு சன்ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்க எவ்வளோ சன்ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க இந்த ரிப்ஸ வச்சு இதெல்லாம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வச்சு நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் நீங்க அதிகமா இது பண்றதோ, கம்மியா பண்றதோ அந்த ஃப்ளவரோட டென்சிட்டிய தான் இது பண்ணுமே தவிர வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கரெக்ட்டான கவுண்ட்ல அந்த ஃப்ளவர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க ஃப்ளவர்ஸ வந்து நீங்க இந்த பேஸ் பண்ணதும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா முடிஞ்சிரும். இப்ப எல்லாம் டபுள் குரோஷே போட்டு முடிஞ்சதும், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் மேல கொண்டு போயி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு, அந்த மேல ஸ்டிச்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகான 2 லீஃப் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்ப ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரிப்புக்கு போணும். நெக்ஸ்ட் ரிப்புக்கு போறதுக்கு இங்கேருந்து கரெக்ட்டா 5 செயின்ஸ் அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு, 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 விட்டு நீங்க வரணும். ஸோ இங்க வந்தீங்க அப்டின்னா, அகைன் உங்களுக்கு வந்து செகண்ட் ரிப்போட மிட் பார்ட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து 3 செயின் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் 4த் செயின் அண்ட் 5த் செயின். ஸோ 1 ஆர் 2 செயின்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும், நீங்க அந்த மிட் பார்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்க வந்து செயின்ஸ் போட்டீங்கனாலே கரெக்ட்டா இருக்கும். எக்ஸஸா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப மிட் பார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாரி நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ ஆ மிட் பார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மிட்ல உள்ளதுல ஒரு சிங்கிள் குரோஷே இந்த மாரி போட்டு 1, 2, 3, 4, 5 செயின் போட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த இந்த ரிப் இருக்கு இல்லையா? அந்த ரிப்போட பக்கத்துல உள்ள செயின்க்குள்ளார விட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு கர்வ் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் அந்த கர்வ்க்குள்ளார நீங்க அதே மாரி 8 செயின்ஸ் போடணும். இதே மாரியே இந்த லீஃப நீங்க எண்ட் வரைக்கும் போட்டுட்டு வரணும்.
இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம பேக்கோட சைடு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஜாயிண்ட் இந்த டி ரிங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா, நம்ம வந்து நம்மளோட பேக் ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா? அத வந்து ஜாயின் பண்றதுக்காக 2 ஹூக் வந்து 2 சைடும் வைக்கணும். இது நீங்க கன்டினியூஸா அந்த 5 செயின் போடுவீங்கல்ல, அதில போடும்போதே இது உள்ளார விட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து இது இன்னும் அ நல்ல பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இது உள்ளார தான் நீங்க அந்த ஸ்ட்ராப்ப விட்டு விட்டு போடுற அந்த ரிங்க நீங்க எடுக்க முடியும். ஸோ இதே மாரியே கன்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. இதே மாரி ரிங்க நீங்க ஆப்போசிட் சைடும் போடலாம். எண்ட் ரிங் வரும்போது நீங்க போடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ வந்து இப்போ வந்து அதில அட்டாச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாரி ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கிரீன் எடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இது உள்ளார அழகா இப்டி விட்டு நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு அந்த நாட் பண்றதுக்கு ஏத்த மாரி இது வந்துரும். ஸோ இதே மாரியே நீங்க வந்து ஒரு ஃப்ளவர எடுத்து, நீங்க வந்து அது உள்ளாரயே அதே மாரி விட்டு எடுத்துட்டு, நல்ல நாட்ட நல்ல உள் பக்கமா தெரியிற மாரி நல்லா டை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து பிரிஞ்சே வராது. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் விட்டு, 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 விட்டு நீங்க மாட்டி, அதுல வந்து அந்த ஃப்ளவர்ஸ அதுல அட்டாச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ, இப்ப நம்மளுக்கு இதோட ஃப்ளவர் பாட் வந்து இந்த மாரி அழகா ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது உள்ளார விடுற அந்த நாட் பண்ண போறோம். ஸோ, அந்த நாட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிட்டு, ஸ்லிப் நாட்குள்ளார நீங்க எப்போதும் செய்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சிங்கிள் செயின் வந்து எவ்வளோ கவுண்ட் அப்டிங்கிறது வந்து நீங்க அந்த பேக்கோட லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கன்டினியூஸா சிங்கிள் செயின் போட்டுட்டே வர வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாரி பேஸ் செயின் போடுவோம் இல்லையா? அந்த மாரியே பேஸ் செயின். அந்த பேக்கோட எண்டுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, 2 சன்ஃப்ளவர்ஸ் நான் அட்டாச் பண்ணிக்குவேன். நான் ஒரு பக்கெட் பேக்ல என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, நீங்க வந்து அழகா 2 லீஃப் மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இதில டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் இந்த பொக்கே பேக்ல வந்து சன்ஃப்ளவர்ஸ் மாரி அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க ஃபுல்லா அ இது வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க இத வந்து பண்ணிக்கலாம் எண்டு வரைக்கும். ஸோ, இப்ப நான் இந்த பேக்க வச்சு அதோட லென்த்த வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ, மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட எண்ட்ல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலான்னு. ஸோ, இப்ப வந்து நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போறோம். ஸோ, இப்ப இத வந்து ப்ராப்பரா இந்த மாரி எண்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க 2 ஃப்ளவர்ஸ இதோட எண்டுலயும் அழகா நீங்க நாட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து இந்த பேக்கோட அ ஒரு எண்ட வந்து இப்ப நம்ம வந்து அந்த பேக்குள்ளார விட்டு எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்குள்ளாரையும் அழகா விட்டு, நீங்க எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைட்ல விட்டு, இன்னொரு சைட்ல ஃபுல்லா எண்ட் பண்ணி இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி வந்துரும். ஸோ இப்ப நம்ம இதோட எண்ட்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சன்ஃப்ளவர். அத வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ நான் தான் சொன்னேனே, இதுல நீங்க வேணும்னா, நீங்க லீஃப் மாதிரி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து 2 அ இதையும் இப்படி அ அ டைப் பண்ணி, அட்டாச் பண்ணி, நான் வந்து இந்த மாரி ஒரே சன்ஃப்ளவரா கொண்டு வந்துட்டேன். ஸோ, அதனால அது வந்து அந்த நாட் வந்து எப்போதும் நீங்க வெளிய எடுக்க முடியாது. அந்த மாதிரி இத கொண்டு வந்திருக்கேன். ஸோ, இதே மாதிரியே இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரோப் செஞ்சு, இந்த பக்கமா அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் டூ த ரைட் லெஃப்ட்ட விட்டு, இந்த பக்கம் இதே மாதிரி பண்ணிக்கணும் இன்னொன்னு. ஸோ அதுதான். ஸோ இத வந்து இப்படி எடுத்து இந்த பக்கமா அப்படி கொண்டு போய், அதே மாதிரி அந்த பக்கமா கொண்டு போய் அதோட எண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல முடியும். அந்த மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுலயும் நம்ம ஒரு சன்ஃப்ளவர் அட்டாச் பண்ணா, இத வந்து நல்லா இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பொக்கே பேக் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிளாரிஃபை. Thanks for watching the video. Please subscribe to our channel for more videos.